நோ பாயில் நோ ஆயில் அப்படி ஒரு ரெசிபி பார்க்கலாமா? சும்மா சொன்னேன். இது வந்து நம்ம இது குக் பண்ண போகிறது எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது பண்ணுறதுக்கு வந்துட்டு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. பீனட்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு தோல் எதுவுமே இல்லாமல் அப்படி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு இல்லை, ஆயில் பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுதான் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் அதில் ஒரு ஈரப்பதம் கிடைக்கும். அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக வந்துட்டு கருப்பட்டி சேர்த்துருக்கேன். கருப்பட்டிக்கு சப்ஸ்டியூட் கேட்காதுங்க, கண்டிப்பாக கருப்பட்டி தான் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்க்கலாமா, ரீஃபைன் சுகர் சேர்க்கலாமான்னா அதெல்லாம் சேர்த்து இதை சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லை. மறுபடியும் இதை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். பவுடராக அரைக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப அரைச்சிங்கன்னா சில சமயம் அந்த கடலையிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இனிமேல் இதை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இதை ஒரு லட்டு பிடிப்போம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டேன். இதை உருண்டை பிடிக்கும் போதுமே லட்டு மாதிரி நல்லா சூப்பராக ஷேப் வரணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்து பிடிக்காதுங்க. ஷேப் வரணும்னு ரொம்ப பிடிச்சிங்கனாலும் அது வந்து ஆயில் வெளியே வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை செய்து வச்சுட்டு குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புங்க. ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.